ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காவாங்கரைக்கு மீன் வாங்க போகிறோம். காலையிலே பிள்ளைங்க இன்றைக்கி சண்டே எனக்கு கண்டிப்பாக மீன் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சண்டே என்றைக்கும் மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கினதில்ல. நாங்கள் வியாழக்கிழமை அந்த மாதிரி டயத்தில் தான் போவோம். எங்களுக்கு அப்போ தான் லீவு. இன்றைக்கி அதுக்காகவே அவங்க அப்பாட்ட வம்படியாக நீங்கள் சண்டே மீன் மார்க்கெட் கூப்பிட்டு போங்க, பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லி காலைல மட்டும் கூப்பிட்டு போக சொன்னேன். போகிற வழியில் மீன் மார்க்கெட் போகிற வழியில் 2 பக்கம் சர்வீஸ் ரோட்டில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகள் பொருள்கள் எல்லாமே கிடைக்கிது. இது மீன் மார்க்கெட்டாக இல்லை திருவிழா கூட்டமானு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். சண்டே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். எல்லாமே புதினா, கொத்தமல்லி, பழங்கள்ல இருந்து அருவாமனைலேருந்து எல்லாமே எல்லா பொருளுமே போட்டு விற்கிறாங்க. நம்ம எது வேணுனாலும் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். தக்காளி, வெங்காயம், சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. எல்லா பொருளும் போட்டு சந்தை மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சந்தை மாதிரி. அதே மாதிரி நம்ம உள்ளே மீனை வாங்கிட்டு வெளியில் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே கட் பண்ணி கொடுக்குற இடம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்ககிட்டையும் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்ககிட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், காய்கறிலேருந்து எல்லாமே இன்றைக்கி சண்டே சமையலுக்கு வாங்கிட்டு போனாலும் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு தேவையான காய்கறிலேருந்து எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே விட்டுன்னு தெரியலையே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. தேடி கண்டுபிடிக்கணும் இந்த கூட்டத்தில். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். என்ட்ரன்ஸ்லாம் நின்னாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தாச்சு. இது கவர் வாங்குகிற இடம். மீன் வாங்கினா கவர் இங்கே 5 ரூபா வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்குது. உள்ளேயே பார்க்கிங் இருக்குங்க. உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது, வெளியில் நிப்பாட்டிக்கலாம். பார்க்கிங் காசுலாம் இல்லை. இப்போ நம்ம மீன் பார்க்க போகலாம். பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியான கூட்டம். இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். நான் இறா தான் வாங்க போகிறேன். இன்றைக்கி மீன் வாங்கலை. பசங்க மீன் வேண்டாம், இறா தான் வேணும்னாங்க. அதுவும் கன்ஃபார்மாக இறா வேணும்னு சொன்னனால தான் இன்றைக்கி இங்கே வாங்குவோம். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலலாம் கொடுத்தாங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம மார்க்கெட்லேயே போய் வாங்கினா கூட கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி, அப்படியே போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் மீனெல்லாம் பாருங்கள். எனக்கு மீனோட பேருங்கள்லாம் தெரியாது அந்தளவுக்கு. சும்மா அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறதோட இந்த மாதிரி வாங்கினா நல்லா திருப்தியாக நிறையாவே ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாம். நான் இப்போ யாராவது பார்த்துட்டேன். இது கிலோ 220 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ தாராளமாக வாங்கலாங்க 220 ரூபானா. இதே வீட்டுக்கிட்ட கொண்டு வரவங்கன்னா ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. நம்ம வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். போகிறதில்ல உங்களுக்கு எல்லா மீன் வகை வீடியோவும் காட்டுறேன். நம்ம சுற்று வட்டாரத்தில் ரெடில்ஸில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே இங்கே தான் வாங்குகிறாங்க. விலையும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், நல்லா அதிகமாகவும் இருக்கும். வாங்கினோம்னா நல்ல பெரிய மீனை ஒன்று கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன மீனுன்னு தெரில. இது சங்கரான்னு நினைக்கிறேன். எனக்கு மீன் வகையெல்லாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. அதனால் சும்மா அப்படியே அந்த இதை வீடியோ எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது என்ன மீன் தெரிலையே. மேக்ஸிமம் மீன்லாம் தெரியாது. எறா, சங்கரா, அதான் நான் அந்த மீன் மட்டும்தான் தெரியும். அப்புறம் வஞ்சரை மீன் தெரியும். அப்போ காட்டுறது வஞ்சரை மீனுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு மீனை பார்த்தோம், ஞாபகம் வரல. இப்போ இப்படியே நேராக போயிட்டு ரைட் கட் பண்ணோம்னா அந்த சைடு நம்ம பார்க்கிங் நிப்பாட்டினோம்ல, அது பக்கத்துலேயே மீன் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் மீன் வாங்கிட்டு ரைட் கட் பண்ணணும். நேராக போய் கட் பண்ணோம்னா வாங்கின மீனை அங்கே கட் பண்ணி தரதுக்கு ஆள் இருப்பாங்க. கடை மாதிரி பிடிச்சி இருப்பாங்க. நீங்கள் போகும்போதே அவங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டாங்க. பாருங்களேன், நேராக போயிட்டு ரைட் கட் பண்ணுறேன்னா இதோ பாருங்கள், வரிசையாக கடையாக இருக்கும். இவ்வளவு மீனை கட் பண்ணி கொடுக்க, யாராவது ஆஞ்சு கொடுக்க மீனை கட் பண்ணி இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லோரும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, இங்கே வாங்கினான்னு நிறைய பேர் இருப்பாங்க. கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வர வழியில் வீடியோ எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வேண்டாம், நம்ம வீட்டிலே போய் யாராவது ஆஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியில் கிளம்பிட்டேன். இது உங்களுக்காக தான் வீடியோ எடுத்தேன், காட்டுறதுக்காக. ஏன்னா இந்த சைடு நீங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு மீன் கட் பண்ணணும்னு தேவையில்லை. அதுக்காக காரணம். இப்போ நம்ம வெளியில் கிளம்பியாச்சு. நான் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ வெளியில் ரோட்டு கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே இருக்குங்க. காய்கறி, எல்லா காய்கறியுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க தான். பழங்களும் நவாப்பழ வீடியோ ஒன்று போடலாங்கிறக்காக அந்த அம்மாட்ட பேசிகிட்டே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நவாப்பழத்தை போட்டு ஒரு வீடியோவும் போட்டு விட்டுட்டேன். ஆனால் இவங்ககிட்ட கேட்டேன், 1/4 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு நவாப்பழம் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ நானும் வீட்டுக்கு போனால் லேட்டாக யாராவது அஞ்சிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு.